Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். பிடெக் இசிஇ. மனித விலங்கு மோதல், யானைகளோட வழித்தடத்தை எல்லாம் நம்ம மறிச்சிட்டோம், நம்ம தான் அங்க வீடு கட்டிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இந்த சிட்டியில இருக்கிறாங்கல்ல, ரூரல் ஏரியாஸ்ல மலை அடிவாரங்கள்ல விவசாயம் பண்ற ஒரு ஃபார்மரை ஒரு இலக்காரத்தோட சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்டா நான் பாக்குறேன். 4 பேர் போட்டோவும் வீடியோவும் எடுத்து போட்டதுனால அவன் போய் என்க்ரோச்சிங் சொல்றது அது ஒரு நியாயமான ஒரு வார்த்தை கிடையாது. அவன் வேற எங்க வந்து பயிர் பண்ணுவான்? உங்க வீட்லயே வந்து பயிர் பண்ணுவான். காட்டுக்குள்ள வந்து அங்க நின்று பாரு, வெயிலே வரமாட்டாங்க, ஏசி ரூம்ல உட்காந்துட்டு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கேமஃபிளேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கேமராலாம் வச்சுட்டு ஃபாரஸ்ட்ல போய் நின்று போட்டோ எடுத்து அதுக்குள்ள அவார்டெல்லாம் வேற வாங்கிக்குவாங்க. நீ இந்த மாதிரி இரிட்டேட் பண்றதுனால அவன் ஒரு ஃபார்மர் கோவப்பட்டு என்ன செய்வாங்க, யானைக்கு விஷத்தை கலந்து வச்சுக்குவாங்க. இப்போ நீ பண்ணுறது அதுக்கான கன்சர்வேஷனுக்கான ஒரு வேலை கிடையாது, அந்த யானைக்கு பாதிப்பு வர்ற மாதிரி ஒருத்தனை தூண்டுற செயலாக இருக்குது. 20 years பேக் இருந்த யானைகள்லாம் வந்து சாப்பிட்டது என்னெல்லாம் சாப்பிட்டு பழகி இருக்கு, இப்போ இருக்கிற யானைகள்லாம் என்ன சாப்பிட்டதுன்னு அந்த சாணியில் இருக்கிற இதுகளை எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த வயதான யானைகள் பல விஷயங்களை சாப்பிடுது. இப்போ வன்னி மரத்து, காட்டுக்குள்ள வன்னி மரத்து பட்டையை சாப்பிடுது, மூங்கில் இலையை சாப்பிடுது. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உள்ளதெல்லாம் ஒரு சில பட்டைகள் மட்டும்தான் சாப்பிடுது. தமிழ்நாட்டில் மட்டும் 20 பேர் யானைக்கு பலியாகி இருக்காங்க. வேற எங்கேயோ யாரோ அதை கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. அதனால அந்த ஹேட்ரட்ல மிதிச்சு 3 துண்டா பிச்சு எரிஞ்சு யானையால கொல்லப்பட்டவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இறந்த பிறகும் திரும்ப திரும்ப ஒரு அடங்காத ஒரு வெறிய நான் கண்ணால பார்த்துருக்கேன். நம்ம கூட டெமி ஐசக் சார் இருக்காரு, அனிமல் கன்சல்டன்ட். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அனிமல் நம்ம பேசும்போது இன்றைக்கி இருக்கிற தேதியில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த மனித விலங்கு மோதல் அப்படின்றது குறிப்பாக யானைகள் தான் அதிகபட்சமாக நம்ம சரௌண்டிங்கில் நம்ம பார்க்குறதா இருக்குது. ஒரு கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 years பேக் இல்லை ஒரு 15 years பேக் அப்படிங்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு நிறைய பிரச்சனை, யானைகள்லாம் வீட்டுக்குள்ளேயே வருது அப்படின்றாங்க. என்ன காரணம் சார்? ஒன்று, இப்போது நிறைய கம்யூனிகேஷன் அண்ட் வாட்ஸ்அப் அது இது இருக்கிறதுனால நியூஸ் நிறைய வெளியே வருது. அந்த காலத்துலேருந்தே இதே இதுகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது, யானைகள் தகராறு பண்ணிகிட்டு இருந்தது இருக்குது. பட் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 years முன்னாடி வரைக்கும் யானைகளுக்கு ஹியூமன்ஸை பார்த்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா மக்களும் என்ன செய்வாங்க, எல்லா இடத்துலையும் இந்த மலையடிவார சைடில் பார்த்திங்கன்னா லைசன்ஸ்டு துப்பாக்கிகள் தவிர எல்லாரும் நாட்டு துப்பாக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவில் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே நாட்டு துப்பாக்கிகள். ஏன்னா கோயிங் பை நம்பர்ஸ், எவ்வளோ கான்ஃபிஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிடிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ நாட்டு துப்பாக்கி எங்கே வீட்டுக்கு வீடு இருக்கும். யானை பயிர்கிட்ட வரும்போதே அடித்து விரட்டுவாங்க. ரெண்டாவது ரொம்ப கொடூரமான, ஏன்னா அது ஒரு சர்வைவலுக்கான ஒரு போட்டி. இவன் பயிரை காப்பாற்றலைன்னா இவன் குடும்பம் பட்டினி கிடந்து சாகணுமா? அதனால் இவங்க ஈட்டி வச்சு எறிகிறது, குத்துறது, அந்த மாதிரி யானைகளை பல கொடுமையான வேலைகளில் யானைகளை பயிர்கள்கிட்ட வரவிட மாட்டாங்க. யானைகளுக்கு ஒரு பயம் இருக்கும். யானைகளுக்கு அந்த காலத்தில் இருக்கிற பெரிய வயசான விவசாயிகள் கிட்டலாம் கேட்கும்போது அது ஒரு இந்த நாட்டு துப்பாக்கி குழாயின்னு சொல்லுவாங்க, குழாயை பார்த்தா பறந்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குது. இப்போ இருக்கிற எலிஃபென்ட்ஸ்க்கு அந்த பயமே இல்லை, அது பார்த்ததே ஒன்று. இது ஸோ இந்த ஃபியர் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் பை தி வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் பீப்புள். ரெண்டாவது என்னென்னா, இந்த ஃபியர் இல்லாததுனால யானைகள் கல்டிவேட்டட் கிராப்ஸ், பயிர் வைக்கும் உணவுகளை சாப்பிட்டு பழகி அதில் ருசி கண்டுருச்சு. இப்போ நிறைய யானைகள் வெறும் பர்டிகுலராக ரேஷன் ஷாப் உடச்சி அரிசி மூட்டையை மட்டும் எடுக்கிற பழக்கமும் இருக்குது. அதனால் அவர் காட்டில் எவ்வளோதான் நல்லா தளைஞ்சு மூங்கில் இலை, இந்த இலை, அந்த இலைன்னு இருந்தாலும் அதை சாப்பிடாம சாயந்தரம் இருட்ட ஆரம்பித்தோடனே நேர ஊருக்குள்ளே போய் எந்த மாட்டுத் தொழுவத்தில் தவிடு மூட்டை இருக்குது, எந்த இடத்துல அரிசி வச்சுருக்காங்க அப்படின்னு வெறும் இந்த மாதிரி ரெய்டு பண்ணுற யானைகள் நிறைய ஆகிப்போச்சு. இப்போ இதை பற்றி பேசும்போது சார், யானைகளோட வழித்தடத்தை எல்லாம் நம்ம மறிச்சிட்டோம், அது வர்ற வழியில தான் அது வந்துகிட்டு இருக்கு, நம்ம தான் அங்க வீடு கட்டி. அது கரெக்டா? இனவே அது ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான்.
அந்த காலத்தில் நிறையா வந்து காடாக கிடந்த இடத்துலலாம் இப்போ பிளாட்டை போட்டு வீடாக ஆகிப்போச்சு. அதனால யானை வந்து அந்த ஏரியாலலாம் இருந்தப்போ கான்ஃப்ளிக்ட் இல்லை, இப்போ கான்ஃப்ளிக்ட் இருக்குன்றது சொல்கிறதுல ஒரு கொஞ்சம் உண்மை இருக்கே தவிர, நிறைய இப்போ வந்து எல்லாரும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. யானை பார்த்த இடம்லாம் யானை வழித்தடம், எங்கேயாவது ஒரு யானையை பார்த்துட்டாங்கன்னா யானை வழித்தடம். இப்போ நிறைய ஊரில் இப்போ தொண்டாமுத்தூர்னு ஊர் இருக்குது, அதுக்குள்ளே யானை வந்துச்சு. பேரூர்னு ஒரு ஊர் இருக்குது. பேரூர்லாம் கிட்டத்தட்ட 1700 வருஷம் பழமையான பெரிய கோயிலே இருக்குது. அதெல்லாம் வந்து அங்கே மக்கள் இருந்து அந்த நொய்யல் ஆற்று கரையிலலாம் அவ்வளோ கல்டிவேஷன், அவ்வளோ ஹியூமன் ஹேபிடேஷன் மையப்படுத்தி தான் கோவையை ஆமாம் அதை வந்து உருவான இடத்துல. ஸோ அங்கே இப்போ யானை வருதுன்னா இப்போ வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ண இடம் கிடையாது. அதே மாதிரி நிறைய இப்போ சிறுவாணி ரோட்டில் இருக்கிற ஏரியாஸில் எங்கெங்கெல்லாம் தினம் யானை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50-60 வருஷம் பெரிய சைஸ் இருக்கிற பல தென்னை மரங்கள் இருக்கும். அப்படின்னா 50 வருஷம் முன்னாடியே அந்த இடத்துல பயிர் வச்சு மக்கள் வந்து குடியிருந்த ஊர்கள் தான் அது. இப்போ நாதைகவுண்டன் புதூர்னு இருக்குது, அதெல்லாம் 500-600 வருஷம் பழமையான ஊர். பக்கத்துலேயே வளையன்குட்டை இருக்குது. இதெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான வருஷமாக ஆட்கள் இருந்த இடம் தான். அதனால இப்போ போய் யாரோ போன மாதம் என்ன காரணம் சார் வழி இப்போ யானை வந்தாலே அது யானை வழித்தடம்னு யானை வழித்தடம் அப்படின்னா என்னன்னா, யானைகள் வந்து பல ஏரியாஸில் போய் ஒரு ஏரியாவில் வந்து சாப்பிடுது மேய்துன்னா அதுக்கான ஒரு பெரிய கூட்டமான யானைக்கு அந்த காட்டால் உணவு மட்டும் கொடுக்க முடியாது, அந்த காட்டால் மட்டும் உணவு கொடுக்க முடியாது. ஸோ அங்கேருந்து ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காடு, ஷோலாஸ்ன்னு சொல்லுவாங்க, சோலை காடுகள் இருக்கு இல்லையா, ஷோலாஸ். ஸோ ஒரு ஷோலாலேருந்து இன்னொரு ஷோலாவுக்கு காலகாலமாக நூற்றுக்கணக்கான வருஷமாக அதே தடத்தில் தான் யானைகள் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த இடங்களில் சில இடங்களில் வந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு குட்டை இருக்குது, நீர் குட்டை, ஒரு குளம் இருக்குது, ஒரு ஏரி இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஷோலாவில் மேய்ஞ்சிட்டு இந்த குட்டையில் வந்து தண்ணி குடிச்சிட்டு அடுத்த ஷோலாவுக்கு போகும். ஸோ இந்த தண்ணி நீர் வந்து ஒரு இடத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான மக்களுக்கும் ஒரு தேவையான ஒரு ஏரியா. ஸோ உடனே என்ன செய்வாங்க, இந்த இடத்துல இந்த பக்கத்தில் ஒரு இடம் பிடிச்சோம்னா ஒரு 100 மாடு வளர்க்கலாம், மாடு இங்கே காட்டுக்குள்ளே மேய்ச்சிட்டு அந்த குட்டையில் போய் தண்ணி காமிச்சிட்டு வந்துடலான்னா மக்கள் போய் அந்த இடத்த ஆக்கிரமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்கிரமிச்சுட்டு இப்போ யானைகள் அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டை கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பரவான மறைவுகள்லாம் கட்டுவாங்க. அது வந்து யானை வழித்தடம் ஆக்கிரமிப்பு. அதை ஆக்கிரமிக்கும் போது என்னாகும், காலகாலமாக வந்துட்டு இருந்த அந்த ஓல்டு நாலேஜில் இருக்கிற யானை அதை முட்டிட்டு தான் போக பார்க்கும். ஏன்னா இந்த வழியாக தான் அது போயிட்டே இருந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம போய் தடங்கள் வச்சோம்னா அதை சர்க்கம்வெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து உண்மை யானை வழித்தடங்க. அதை என்னெல்லாம் ஸ்டடி பண்ணி நிறையா வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக் ஒன்று இருக்குது, ரைட் ஆஃப் பேசேஜ் அப்படின்னு. இந்தியாவில் உள்ள எல்லா யானை வழித்தடங்களையும் பல இதை இது பண்ணி ஸ்டடி பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, எதெல்லாம் யானை வழித்தடம். அந்த மாதிரி நிறைய வழித்தடங்களில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளெல்லாம் கவர்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டும் இருக்காங்க. அது ரொம்ப ஹார்மோனியஸான ஒரு விஷயம். அதனால யானை வர்ற இடம்லாம் வந்து வழித்தடம்னு சொல்ல முடியாது. நம்ம அறியாமையில் சொல்கிறது, அது சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல சொல்கிற. இது வாட் இஸ் தட், எலிஃபென்ட் காரிடார், தே ஆர் என்க்ரோச்சிங். இந்த என்க்ரோச்சிங்ன்ற வார்த்தைகள்லாம் இந்த சிட்டியில் இருக்கிறாங்கல்ல, வைல்ட் லைஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, அவங்க வந்து இந்த ரூரல் ஏரியாஸில் மலையடிவாரங்களில் விவசாயம் பண்ணுற ஒரு ஃபார்மரை ஒரு இலக்காரத்தோடு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அவன் காலகாலமாக அங்கே பயிர் பண்ணிகிட்ருக்கிறான், அவங்க மூதாதையர் காலத்துலேருந்து அவன் அங்கே தான் பயிர் பண்ணிகிட்ருக்கிறான். இன்றைக்கி அவன் அங்கே யானை வருதுன்றதை 4 பேர் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து போட்டதுனால அவன் போய் என்க்ரோச்சிங்னு சொல்கிறது வந்து அது ஒரு நியாயமான ஒரு வார்த்தை கிடையாது. அவன் வேறு எங்கே வந்து பயிர் பண்ணுவான், உங்கள் வீட்லேயே வந்து பயிர் பண்ணுவான். அவங்க காலகாலமாக இருக்கிற பயிர் வைக்கிற இடத்துல தான் அவன் பயிர் பண்ணுவான். ஸோ அதை போய் உடனே யானை வழித்தடம் அங்கே நிறைய இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக நம்ம இதை பற்றி பேசும்போது நிறைய சிட்டியில் இருக்கிறவங்க தே ஆர் கால்டு ஆர்ம் சேர் வாரியர்ஸ். நீ காட்டுக்குள்ளே வந்து அங்கே நின்று பாரு, ஒரு நாள் நைட்டு வா, வெயிலே வரமாட்டாங்க, ஏசி ரூமில் உட்காந்துட்டு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த கேமஃப்ளேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கேமராலாம் வச்சுட்டு ஃபாரஸ்ட்டில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அவார்டெல்லாம் வேறு வாங்கிக்குவாங்க. கேட்டால் ஐம் கன்சர்வேஷன் என்தூசியாஸ்ட் அது இதுன்னுவாங்க. இவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து வம்பிழுக்கிறது. இதை பற்றி நான் 15 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறதுனால அவன் ஒரு ஃபார்மர் கோவப்பட்டு என்ன செய்வாங்க, யானைக்கு விஷத்தை கலந்து வச்சுருவாங்க.
ஸோ நீ பண்ணுறது வந்து அதுக்கான கன்சர்வேஷனுக்கான ஒரு வேலை கிடையாது. நீ அவனை குறை சொல்கிறதுனால இந்த யானைக்கு அது நெகட்டிவாக அந்த யானைக்கு பாதிப்பு வர்ற மாதிரி ஒருத்தனை தூண்டுற செயலாக இருக்குது. மேனுவலாகவே கான்ஃப்ளிக்டை உருவாக்குறது, இவங்களாம் போய் அந்த ஹேட்ரடை உருவாக்குறது. இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, இந்த கிராப்ஸ் வளர்க்க சொல்லுங்கள், அந்த கிராப்ஸ் வளர்க்க சொல்லுங்கள். இது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் என்ன கலரில் சோஃபா வைக்கணும்னு நான் சொன்னா கேட்டுக்குவீங்களா? அவன் பூமி, அவன் என்ன கிராப்ஸ் வைக்கணுமோ அவன் வைப்பான். யானையை வராமல் தடுக்கிறது அவனோட உரிமை. கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. எவ்வளவோ க்ரோர்ஸ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பை த கவர்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்குலாம் அது தெரியும். என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இது எலக்ட்ரிக் ஃபென்சிங் போடுவாங்க பல இடங்களில். எலக்ட்ரிக் ஃபென்சிங்னா டிசி கரண்ட், இட்ஸ் நாட் டைரக்ட் கரண்ட்னா யானைக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு வரும். இது வந்து என்னென்னா தொட்டா டபால்னு ஷாக் அடிக்கும், தள்ளி விட்டுரும். ஆமாம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் வச்சு யானை சாவுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து டைரெக்டாக மெயின் லைன்லேருந்து கொடுக்குறது. அது வந்து ரொம்ப தப்பு, அது சட்டப்படி குற்றம். அது குற்றம் என்ற அது நியாயமான விஷயம் இல்லை. இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக பவர் லைன்லேருந்து இல்லாமல் சோலார் பேனலில் சார்ஜ் பண்ணி பேட்ரி வச்சு அது வந்து லீகலாக அலௌடு. அது வந்து என்ன செய்யும், ஒரு யானை வந்து தொட்டுச்சுன்னா பட்டால்னு ஒரு அடி அடிக்கும். ஸோ ஓரளவுக்கு அது ஒரு காப்பாற்றல். இது அது போக இப்போ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு அலாரம் செட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு விவசாயி ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், அவன் காட்டுக்கு காவல் காத்துட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அந்த கம்பியை வந்து அத்து விட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த அலாரம் முடிச்சோடனே அட யானை வந்துருச்சுன்னு எந்திரிச்சு இந்த காட்டுக்காரன் பக்கத்து காட்டுக்காரன் 4 காட்டுக்காரன் ஓடி வந்து ஏதோ சத்தங்கித்தம் போட்டு 2 தகர டப்பாவை தட்டி யானையை முடுக்கி விட்டாங்கன்னா ஒரு இவனுக்கும் பாதிப்பு இல்லாமல் யானைக்கும் பாதிப்பு இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சு போயிடுது. பட் இவங்கெல்லாம் வந்து டோன்ட் க்ரோ தட் கிராப், ஒய் டோன்ட் யூ க்ரோ திஸ் கிராப். நீ யார் போய் அங்கே போய் சொல்கிறதுக்கு? அவன் வீடு, அவன் பூமி, அவன் வச்சுட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஆர்ம் சேர் வாரியர்ஸ்னால இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த யானை வழித்தடம், மக்கள் வந்து என்க்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் இருக்குது. இவங்க இந்த ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறதுனால எந்த ஒரு நன்மையும் நடக்கிறது இல்லை. எவ்வளோ வித்தியாசப்பட்டிருக்கு சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு பழகிருச்சு இப்போ இருக்கிற யானைகள்லாம். அதனால வந்து இப்போ ஈவன் ரேஷன் கடைக்கு வந்து ரெகுலராகவே நம்ம பொருள் வாங்க போகிற மாதிரி யானை வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ முன்னாடி இருந்த யானைகள் எப்படி இருந்தது, ஏதாவது கம்பேரிசன் அப்படின்றது உண்டா சார்? இப்போ அந்த காலத்தில் இருந்த யானை எப்படி காடுகளுக்குள்ளே இருந்தது, ஏன் இந்த யானைகள்லாம் இப்போ வந்தது அப்படின்னு ஸ்டடீஸ்? அது பழக்கத்தை பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயிர்களை நோக்கி வர்ற யானைகள் வந்து என்ன செய்யும், மக்காச்சோளத்தை சாப்பிடும், அரசாணிக்காய் இந்த பூசணிக்காய் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா பயங்கரமாக வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். துவரம்பருப்பு காடு, வாழை எல்லாத்தையும் போட்டு நிறையா அடிக்கும். ஆனால் காலிஃப்ளவரை சாப்பிடாது. காலிஃப்ளவர் ஏன் சாப்பிடாதுன்னா, காலிஃப்ளவர் அந்த காலத்தில் நிறைய பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக மருந்து அடித்து வச்சுருவாங்க. இட்ஸ் அ வெரி கெமிக்கல் இன்டென்சிவ், பெஸ்டிசைட் இன்டென்சிவ் க்ராப். நம்மளே காலிஃப்ளவர் சாப்பிடும்போது என்ன சொல்கிறோம், நல்லா கழுவிட்டு இது பண்ணுங்க, ஏன்னா அது பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரே அடித்து வச்சுருப்பாங்க. யானை வந்து அதை முந்தி வந்து என்ன ஆகும், அதை வந்து சாப்பிட வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால யானை 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காலிஃப்ளவர் சாப்பிடாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேசான இருக்கிற அந்த விஷ மருந்தில் லேசாக ஏதோ ஒரு போதை இருக்குது, அதனால யானை வந்து காலிஃப்ளவரை தேடி இப்போ வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அனிமல்ஸும் அடாப்ட் ஆகிக்கிறது. அதுவுமே போதையை நோக்கி போகுது. அது வந்து ரொம்ப காமனான, மிருகங்கள் போதையை நோக்கி போகிறதுன்றது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். யானையும் வந்து எதுக்காக வரும்னா, இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காஃபி ஃபேக்ட்ரிஸில் காஃபி விதையை வந்து பிசுக்கி எடுத்துகிட்டு அந்த காஃபி பெரியிலேருந்து அந்த தோலை பூராவும் எடுத்து வெளியே கொட்டி வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச நாள் வந்து அப்படியே வந்து ஊறம் போட்ட மாதிரி ஆகி அதில் அந்த ஆல்கஹால் கொஞ்சம் உருவாகும். ஸோ அதை தின்னுட்டு அந்த காஃபி ஃபேக்ட்ரிஸ்லேயே, காஃபி ப்ராசஸிங் சென்டர்ஸ்லேயே யானை ஃபுல் போதையாய் அங்கேயே படுத்து கிடக்கிற கதைகள்லாம் நிறையா இருக்குது. இட்ஸ் அ காமன் திங். யானைகள் வந்து இந்த போதையை தேடி வர்றது இட்ஸ் அ காமன் திங். யானை மட்டும் இல்லை, காட்டு பன்றிகள், காட்டு எருமைகள்லாம் வந்து இந்த மாதிரி விரும்பி சாப்பிடும். இப்போ ஏதாவது ஸ்டடீஸ் உண்டா சார், அந்த ஒரு 20 இயர்ஸ் பேக் இருந்த யானைகள்லாம் வந்து சாப்பிட்டது என்னெல்லாம் சாப்பிட்டு பழகி இருக்கு, இப்போ இருக்கிற யானைகள்லாம் என்ன சாப்பிட்டதுன்னு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அது பேர் ஃபீக்கல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீசஸ்னா மலம், அது யானை கழிக்கிற சாணி இருக்கு இல்லையா, அதை வந்து இது பண்ணும்போது ஒருத்தர் ஐ திங்க்
அவர் பேர் மறந்து போச்சு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி படித்தேன். அந்த சாணியில் இருக்கிற இதுகளை வந்து எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த வயதான யானைகள் வந்து பல விஷயங்களை சாப்பிடுது. இப்போ வன்னி மரத்து காட்டுக்குள்ளே வன்னி மரத்து பட்டையை சாப்பிடுது, மூங்கில் இலையை சாப்பிடுது, பல விதமான இலைகளை சாப்பிடுது, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட்டை சாப்பிடுது. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உள்ளதெல்லாம் ஒரு சில பட்டைகள் மட்டும்தான் சாப்பிடுது. அதில் அவ்வளோ ரேஞ்சே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து எதில் குறியாக இருக்காங்க, அங்கே போனால் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, கொஞ்சம் சவுண்டை விட்டு அங்கே போய் மக்களை முடுக்கிட்டு அதை சாப்பிட்டு வந்துடுவோம். நல்லா மக்காச்சோளம் சாப்பிட்டு, நல்லா தக்காளி சாப்பிட்டு, நல்ல அரிசி சாப்பிட்டு. இப்போ சில எலிஃபென்ட் செலக்டடாகவே சாப்பிட்றதுண்டா சார்? ஒரு யானை வந்து அரிசினா அரிசி தான் சாப்பிடும், அப்படியெல்லாம் உண்டா? சில டேஸ்ட்டுகள் இருக்கிறது இருக்குது. இப்போ எனக்கு ரீசண்டாக ஒரு இதில் ஒரு ஷெட்டை உடைச்சி புறாக்கு ஊற வைக்கிற தீனி இருக்கும். நாங்கள் புறாக்கள் கொஞ்சம் வளர்க்குறோம், அதுக்கு ஊற வைக்கிற தீனி இருக்கும். அதெல்லாம் நல்லா இந்த மூச்சக்கொட்டை, வேர்க்கடலை, அது போக கொண்டக்கடலை அதெல்லாம் வைப்போம்ல, அதெல்லாம் ஒரு ட்ரீட் மாதிரி. எப்போதும் சாப்பாடே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சிப்ஸு சாப்பிட்டு பழகும் அப்படின்னு இதை தேடி ஒரு டைம் ஒரு டேஸ்ட் பார்த்துருச்சுன்னு வைங்க. மான் தோட்டங்கள், யானைகள்லாம் மாம்பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போ எங்கள் தோட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக அடித்து எடுத்துருவோம். ஒரு அளவுக்கு அது பழம் பழுக்கிற வரைக்கும் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த கீழே உளுந்து அந்த கொஞ்சம் அந்த பாதி பறவைகள் தின்னு கீழே உளுந்து அந்த பழம் கொஞ்சம் கெட்டு போக ஆரம்பிக்குது இல்லையா, அதில் அந்த பழம் அழுகிற வாடைக்கு எங்கேருந்தோ யானை வந்துடும். ஸ்மெல் பண்ணிட்டு வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்கு வரும். மரத்தையும் பயங்கரமாக முறிச்சு போடும். அதனால் நாங்கள் என்ன செய்வோம், பூராவும் மேலேருந்து கிளிகள் சாப்பிடட்டும் அதை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கேயே உட்காந்துருக்கோம். ஃபோட்டோ கிட்டோலாம் எடுப்போம். பட் கீழே விழுந்த காயை பூராத்தையும் நாங்கள் பிறக்கி எடுத்துக்கொண்டு ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் தள்ளி நம்ம தோட்டத்துக்கு வெளியே ஒரு இடத்துல கொட்டிடுவோம். அந்த பக்கமாக போகிற யானைகள் சில நேரத்தில் அங்கே வந்து அதை மேய்ஞ்சிட்டு போகும். இன்னும் சொல்லப்போனால் வந்து பூலுவப்பட்டின்னு ஒரு இடத்துல ஒரு சந்தை ஒன்று இருக்குது. பூலுவப்பட்டி எம் கிடையாது, பூலுவப்பட்டி. அங்கே ஒரு சந்தை ஒன்று இருக்குது. அந்த சந்தையில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட், தேர்ஸ்டேஸ் வந்து சந்தைன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நிறைய காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு வருவாங்க இல்லையா. கொண்டு வந்துட்டு அந்த கொண்டு வர காய்களில் அடிபடுற காய்கறிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல ஒரு மேடாக கொட்டி விட்டு போயிடுவாங்க. உடனே அந்த இடத்துல தூய்மை பணியாளர்கள் என்ன செய்வாங்க, அங்கங்கே அந்த கடைக்காரெல்லாம் முடித்தோடனே எல்லாத்தையும் வாரி கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டால் கண்டிப்பாக அன்றைக்கி சாயந்தரம் யானையை பார்க்கலாங்க. ஓகே, கிட்டத்தட்ட அது வந்து டவுனுக்குள்ளே வர மாதிரி, டவுனுக்குள்ளே நேர ஒரு பள்ளம் இருக்குது. அங்கேருந்து இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மலை மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளவாரிகள்னு சொல்லுவாங்க. மலையில் உள்ள மழை நீர் வந்து நேரே நடுவில் வந்து கீழே இருக்கிற அந்த ரிவருக்கு சேர்றதுக்கான பள்ளவாரிகள். அதுதான் மாமூலாக யானைகள் நடந்து வர்ற வழித்தடம். காட்டிலேருந்து நேரே, ஏன்னா அந்த பள்ளத்துக்குள்ளெல்லாம் யாரும் வீடு கட்டி இருக்க மாட்டாங்க, ஒரே புதனும் செடியுமா இருக்கும். இந்த வெள்ளிங்கிரி சைடில் இருட்டு பள்ளம் எல்லா ஏரியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே பில்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், காடு இருக்கும், தோட்டம் இருக்கும், கார் இருக்கும், டிராக்டர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பள்ளங்கள் வந்து காடாகவே இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்லேருந்து எப்படி இந்த 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்துடுது அப்படின்னு பார்த்தா இந்த பள்ளங்கள் தான் அதுக்கான வழித்தடங்கள். அது வழியாக வந்து உள்ளே வந்துடும். நேராக வந்து மார்க்கெட்டில் வந்து நிற்கும். மெயின் ரோட்டில், சிறுவாணி மெயின் ரோட்டில் சடனாக யானை ஒரு கூட்டம் நிற்கும். எப்படி நம்ம அடிக்கடி செய்திகளில் ஆமாப்பா செய்திகளில் பார்க்குறோம். இப்போ ஆனால் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து லாஸ்ட் இயர் தான் ஹையஸ்ட் ஹியூமன் ஃபேட்டாலிட்டிஸ். 628 பேர் ரெக்கார்டடாக யானை அடித்து இறந்துருக்காங்க. ஒன் இயரில் இந்தியாவில். லாஸ்ட் இயர் வந்து 14 பேர் இறந்ததா ரெக்கார்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த வருஷம் நம்ம இன்னும் 8 மாதம் கூட கிராஸ் ஆகலை, ஏற்கனவே 20 கவுண்ட் தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 20 பேர் யானைக்கு பலியாகி இருக்காங்க. அப்போ அவ்வளோ இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஜாஸ்தி ஆகும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்துறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லால் எவ்வளோ தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ யானைகள் இருக்குது, அவ்வளோவும் காட்டுக்குள்ளே உள்ள ஊருக்குள்ளே தான் வந்து நிற்கிது. மக்கள் வந்து முடுக்கக்கூடாது, அது இதுன்னு நிறைய பேர் ரூல்ஸ் போட்டுடுறாங்க. எலக்ட்ரிக் ஃபென்சிங் வைக்கக்கூடாதுன்றாங்க, துப்பாக்கி வச்சு யாரும் சுடுறது கிடையாது. அப்புறம் என்ன ஆகும், விவசாயிகள்
நாங்கெல்லாம் அந்த ஏரியால இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் இல்ல ஒரு பக்கம் அது சரிதானே சார், யானைகளை காக்கணும் அப்படின்றதுக்காட்டிக்கு அரசாங்கம் வந்து ஒரு கண்டிப்பா யானைகளை காப்பாற்றணுன்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாதுங்க. கண்டிப்பா யானைகள் வனவிலங்கை காப்பாற்றணும். ஆனால் யானைகள் வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வந்து மெயினாக டிராஃபிக் போகிற ரோட்டுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் வந்து சாப்பிட்டு பழகிருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு முறை வேண்டாமா? அதுக்கு அரசாங்கம் என்னென்னலாமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்கள குறை சொல்லவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா EBTன்னு இருக்குது, எலிஃபெண்ட் பேரியர் ட்ரென்ச், அதுக்கே பல லட்சம் பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். இந்த எந்தெந்த தடங்கள்லேருந்து காட்டுக்குள்ளேருந்து யானைகள் வந்து இந்த ஊர்களுக்குள்ளே வருதோ அங்கெல்லாம் வந்து பெரிய அகழி எடுப்பாங்க, பெரிய பள்ளம் எடுத்து அந்த யானைகள் வந்து அதை கிராஸ் பண்ணி வராது. யானைகளுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் இன்டெலிஜென்ட்டாக என்ன செய்யும், அந்த ஓரத்தில் வந்து மண்ணெல்லாம் அதே தள்ளி விட்டு தானாக இறங்கி ஏறி வந்து சாப்பிட்டு போகுது. இல்லை நம்ம பார்க்குறோம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏதாவது ஃபென்சிங்ல எல்லாம் எலக்ட்ரிக் இருக்குது, ஷாக் இருக்குன்னா அது மேலே கல்லை தள்ளி விட்டு அது மேலே பொறுமையாக காலை வச்சு கிராஸ் பண்ணி போகிற வீடியோஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வைக்கதான். கம்பி வந்து தந்தத்தில் வந்து கரண்ட் பாஸ் ஆகாதான், அதனால் கரெக்டாக அந்த தந்தத்தில் போய் அந்த கம்பியை மட்டும் பிடிச்சி அப்படியே ரிவர்ஸில் ஒரு 15 அடி அந்த கம்பி அத்து போகிற வரைக்கும் நடந்து போய் அந்த கம்பியை அத்துட்டு உள்ளே போகிற யானைகள் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டாக யோசிக்கிறோமோ அதை விட அட்வான்ஸாக அதுவும் யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ பேட்டில் தட் வில் எண்ட் வெரி சூன். எவ்வளோ சார் நம்ம இதெல்லாம் ஓகே, நிறைய பிரச்சனையும் இருக்குது, சரி செய்ய வேண்டியது இருக்குது, ஆனால் எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு விலங்கா யானை பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேனே, நான் வந்து பாதிக்கப்பட்டவனே அதை பார்த்து ரசிக்கிற நிலைமையில் இருக்கிறேன். எப்படி வந்து உடச்சி ஒரு புறா குண்டா உடச்சி அதோட அந்த பருப்புகள்லாம் எடுத்துட்டு போயிருக்கு, இத்தினூண்டு பருப்பு எடுக்கிறதுக்கு ஒரு கூண்டா உடச்சி எடுத்துட்டு போயிருக்கு. அதே மாதிரி உதாரணமா சார் இவ்வளவுதான் எடுக்குது அது. ஆமா, ஒரு வாய் அதுக்கு அதை உடைச்சிருது இல்லையா சார், அதோட காஸ்ட் மட்டும் எவ்வளவு இருக்கும் சார்? ஒரு ஷெட்டுக்கு 10,000 ரூபா ஆச்சுங்க. அந்த மாதிரி 8 ஷெட்டு உடைச்சிருச்சு. இத்தினூண்டு சாப்பிடுறது. ஆமா, அதாவது ஒரு ஷெட்லயாவது இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் இல்லை, ஒவ்வொன்றுலையா உடைச்சு புஃபேல மாதிரி ஒரு கிண்ணத்துல என்ன இருக்கோ சாப்பிட்டு பார்க்கணும்னு லைனா நடந்து சாப்பிட்டு. அதே மாதிரி யானைகளுக்கு சில நேரத்தில் வளர்ப்பு நாய்களும் அதுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால வந்து நாய்கள் வந்து யானையை பார்த்து குலைச்சுதுன்னா அதை விரட்டிட்டு வந்து வீடுகளுக்குள்ள அடிச்சு மிதிச்சு அந்த ஃபோர்ஸ்லயே ஃபாஸ்டா வந்து கேட்டை மிதிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் இரிட்டேட் பண்றதுனாலையும் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ காட்டு பக்கம் இருக்கிறவங்க இன்னும் ஒரு ஏன்ஷியன்ட் நாலேஜே என்னென்னா, காட்டுக்குள்ளே வாக்கிங் போகிறவங்க, காட்டு பக்கத்தில் அதுக்கு போகிறவங்க வந்து நாயை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் போகும்போது ஒரு யானையை போய் பார்த்துச்சுன்னா நாய் குலைச்சிட்டு போகும், யானை அந்த நாயை முடிச்சுன்னா நாய் நேராக உங்ககிட்ட கொண்டு வந்துடும். நீங்கள் அங்கே வந்து நின்றுருப்பீங்க, நாய் தப்பிச்சு ஓடிடும். அதனால் அந்த விவசாயிகள்லாம் அந்த ஏரியா பாஷையில் சொல்கிற மாதிரினா, நாய் மட்டும் நான் முதல்ல கொண்டு போகும்போது என் நாயையும் கூட்டிகிட்டு அந்த ஃபாரஸ்ட் பார்டருக்கெல்லாம் போய் எப்படி வேடிக்கை பார்க்கப்போம். நாய் கூப்பிட்டு போகாதீங்க, ஏன்னா யானை முடிச்சுன்னா நாய் வந்து யானையை உங்கள் மேலே கொண்டு ஏற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வட்டார வழக்கு அந்த அவங்களோட ஸ்லாங்கில் நாய் கூப்பிட்டு போனீங்கன்னா யானையை வந்துச்சுன்னா யானையை வந்து நாய் நம்ம மேலே கொண்டு ஏற்றிடுவோம் அப்படின்னு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாய் வந்து யானையை இரிட்டேட் பண்ணோம், யானை நாயை விரட்டிட்டு வரும், நாய் நேராக நம்மக்கிட்ட ஓடி வரும், நாய் தப்பிச்சிடும், நம்ம மாட்டிக்குவோம். சரி, எவ்வளோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ மனித விலங்கு மோதலில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே ரொம்ப சந்தோஷமாக யானைகளை பற்றி சொல்கிறீங்க, ஆனாலுமே எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரம்னு இருக்கும்போது உங்கள் ஃபுல் காட்டை வந்து அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்ய? காட்டை அழிக்கிறத தாண்டி உங்களுக்கு நெருங்கினவங்களே உயிர் சேதம், அது எவ்வளவு இதாக இருந்தது, கொடுமையாக, ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதில் என்னென்னா நிறைய இடத்துல யானையை ரொம்ப ஒரு பக்தி, யானையை வந்து தமிழ் நம்ம மதம் சார்ந்த இதில் வந்து வழிபடுற ஆட்கள் நம்ம எல்லாம் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் அவர் பீப்புள் யானையை வழங்குற ஆட்கள். ஸோ அதை ஒரு கடவுளாக பார்க்குறோம். அந்த மாதிரி கடவுளாக பார்க்குற ஆட்கள் வந்து யானைக்கு எந்த தீங்கும், யானை அது இதுன்னு கூட பேச மாட்டாங்க. பெரியவர் வந்தார், சின்னவர் போனார், பெரியவர் அப்படி பேசுகிற ஆட்களே யானைக்கு அது தெரியாதுல்ல பாவம். அந்த மாதிரி ஒரு யானையை கொடுமைப்படுத்துகிறவனை யானை அடிச்சதுன்னா நம்ம சந்தோஷப்படலாம். பட் ஒன்றுமே செய்யாத ஒரு விவசாயி யானை ஒரு யாருக்கு என்னாச்சு அதை பற்றி கூட நிறைய கேசஸ்ங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 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 என்னோட இமீடியட் நெய்பர் தர்மன் ஒரு பையன் இருந்தான். எந்த மாதிரி டைம்ல என்ன? சாயந்தரம் ஈவினிங் டைம்லங்க,
ஈவினிங் டைமில் அவன் வந்து அவங்க அப்பா வந்து வயசானவராக இருக்கார், அவருக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு காது குத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பேசிட்டு கூப்பிட்டுட்டு அவன் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் போய் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அங்கேருந்து பைக்கில் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு போனப்போ பார்த்தா பைக்கு பஞ்சர் ஆகிட்டு இருந்திருக்கு. சரின்னு நம்ம நடந்து போயிடலாம், வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்து வர்ற வழியில், இது வந்து ஃபாரஸ்ட் பார்டர்லேருந்து நியர்லி 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற இடம். ஆனால் அந்த ஏரியாவில் ஒரு யானை ஒன்று வந்திருக்கு. இவன் ஒரு ஆள் தனியாக போகிறான் அப்படின்னு வந்து அந்த சவுண்டை கேட்டு உடனே அது ஒரு வேற எங்கேயோ யாரோ அதை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அதனால் அந்த ஹேட்ரடில் இவனை வந்து விரட்டி பிடிச்சி மிதித்து 3 துண்டாக பிச்சு எரிஞ்சு நான் போய் பக்கத்தில் நின்று பார்த்தேன். ரொம்ப கொடூரமாக இருந்தது. நம்ம கூட உடம்பையே 3 துண்டா. ஐயோ ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. யானையால் கொல்லப்பட்டவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சில யானைகள் அவ்வளோ வெறித்தனமாகவும் ஆக்ரோஷமாகவும் அந்த ஆள் இறந்த பிறகும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அந்த பாடியை போட்டு மிதித்து அதை தந்தத்தால் குத்தி ஒரு திரும்ப ஒரு அடங்காத ஒரு வெறிய அவ்வளோ வந்து ஒரு ஆக்ரோஷத்தை காமிக்கும் போது தெரியும் இல்ல இறந்துட்டாங்க அது தெரியாத மாதிரி அவ்வளோ அட்டாக் பண்ணும். அவ்வளவு நேரம் ஒரு 45 மினிட்ஸ்னா மிதிச்சு கொன்னு தூக்கி வீசி திரும்ப போய் மிதிச்சு அப்படிலாம் பண்ணி நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது வந்துச்சு யானை அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்ற கதை கிடையாது. அவ்வளோ ஒரு எப்படி இருந்தது சார் அது போய் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு வேண்டியவரோட சன், அவங்களோட அந்த பையனோட அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு பூசாரி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர், அவருக்கு காது கேட்காது. அவர் காது கேட்காததுனால எல்லாரும் பின்னாடி யானை வரும்போது யானைன்னு கத்தியிருக்காங்க. மெதுவாக நடந்து வந்தாலும் அந்த ஆள்லாம் வந்து அவர் வாழ்க்கையிலே யானைக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே நினச்சிருக்க மாட்டார். ஏன் இப்போது லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ் பேக் தொண்டாமுத்தூரில் அடிப்பட்டவங்க அவங்களாம் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஆட்கள். அவங்க போய் அவங்க யானையை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நல்ல ஊர், சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, பஸ் ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல தெருக்குள்ளே சடனாக பைக் ஓட்டிகிட்டு போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு காட்டு யானை வந்து மிதிச்சதுன்னா அது தலையெழுத்துன்னு தான் சொல்ல முடியும். அந்த காது கேட்காதவர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அட்டாக்னாலே இந்த தும்பிக்கையில் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது தானா சார், இல்லை அது வேற இது பல விஷயம். ஃபர்ஸ்ட் தும்பிக்கையில் பிடிக்கும், காலால் எத்தி உதைக்கும், இல்லைனா வந்து எடுத்தவனையே வந்து தந்தத்தால் வந்து உடனே கீழே தள்ளி குத்திரும். எல்லாம் மல்டிபிள். ஓகே, இதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த யானை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜிக்ஜாக்கா ஓடுனாலும் அது யானைக்கு கண்ணு தெரியாதுன்னுவாங்க. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக நைட் டைமில் கண்ணு தெரியும். அது எங்கே நம்மளால் நடக்க முடியாத ஸ்டீப்பான செங்குத்தான இடங்கள்ல அவ்வளோ சாதாரணமாக இறங்கி இறங்கும். ஸ்லோப்ல நம்ம சரிக்கிட்டு வந்து யானை வராது, அப்படியெல்லாம் ஜாலியாக வரும். எங்கள் இடத்துல நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அப்போ எப்படி தப்பிப்பாங்க சார் யானை கிட்ட இருந்து? எங்கேயோ யானையை பார்த்தா தெரிச்சோடி இருக்கணும். அந்த பக்கம் யானைக்குன்னு இருக்குன்னா அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். ஜிக்ஜாக்கா ஓடுனா இல்ல ஸ்லோப்ல இறங்கி ஓடுனா அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு வேகமா யானை வந்து ஆவரேஜ் எலிஃபென்ட்டோட மேக்ஸிமம் ரன்னிங் ஸ்பீடு வந்து ஒரு 35 km/h சொல்கிறாங்க. இது ஃபாஸ்டர் தென் 95% ஆஃப் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ். நம்மள வந்து மோஸ்ட் வேகமாக ஓடுற ஆளோட யானை கொஞ்சம் ஃபாஸ்டராக ஓடும். ஸோ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது. பட் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா 80% ஆஃப் த அட்டாக் வந்து மாக் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து கொல்லணுன்ற ஒரு இதில் துரத்துறது கிடையாது. போடா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் சார்ஜ் தான் நிறைய யானைகள், பெண் யானைகள் குட்டியோடு இருக்கிறதெல்லாம் இனாஃப் வார்னிங் கொடுக்கும். இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் அடிக்கிறது பூராவும் இந்த ஒத்த யானைகள். அது வந்து இந்த மஸ்துன்னு சொல்கிறாங்கல்ல, மதம் பிடித்த யானைன்னு, அதுக்கு வந்து அந்த ஹை லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன் இருக்கும். அது அந்த சில சீசன்ஸில் வந்து அந்த பாடியில் வந்து அந்த ஆண் அந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து பயங்கரமாக பில்ட் ஆகும்போது யானைக்கு வந்து 2 சைட்லேயும் வந்து அந்த மஸ்ட் கிளாண்டுன்னு இருக்கும். அதில் வந்து நீர் வழிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குமா அந்த யானைக்கு. அதனால் அந்த பீரியடில் வந்து எல்லாத்தையுமே வந்து அடித்து உடச்சி மற்ற யானைகள் கூட சண்டை போட்டு
அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இருக்கும். ஸோ அந்த டைமில் பாகன்களை கூட அது மாதிரி கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வளர்ப்பு யானைகள்லாம் வந்து இந்த பாகன் அடிக்கிறது, கூட நிற்கிற கெஸ்ட் அடிக்கிறது, அது மாதிரி இந்த ஊருக்குள்ளே மிரண்டு போய் இது பண்ணுறதெல்லாம் அந்த டைமில் தான் நடக்குது. சார், இப்போது இந்த பக்கம் நம்ம அக்ரெசிவ் ஃபேஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வயநாடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பேசும்போது இந்த அறிவுபூர்வமாக எப்படி அந்த ஃபென்சிங்கில் இருந்தெல்லாம் யானை தப்பிச்சு வருது, அந்த தந்தத்தை எப்படி பயன்படுத்துதுன்னு பேசுகிறோம். வயநாட்டில் அந்த ஒரு பாட்டியும் அவங்க பேத்தியும் கூட வந்து யானைகள் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இது எப்படி சார் இது ப்ரொடெக்ட் பண்ணுச்சுன்னு இல்லை, நிறைய டைமில் யானை வந்து ஹியூமன்ஸை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நானும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்ட் பண்ணுமா சார் நம்மளை? ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது நான் நம்புறதுக்கு தயாரில்லை. பட் எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடும். நிறைய யானைகள், நிறைய கூட்டங்கள் வெரி க்ளோஸ் டு பீப்புள். வயக்காட்டில் வந்து இல்லை சில டைம் போதையில் போயிட்டு சிலவங்க வீட்டுக்கு தெரியாமல் தண்ணி அடிப்பாங்க, ஃபார்மர்ஸை காட்டுக்குள்ளேயே படுத்துக்குவாங்க. பார்த்தா காலையில் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் 5 அடியில் வெறும் பொட்டல் காட்டில் படுத்து கிடந்திருப்பான். அவன் படுத்து கிடந்ததுக்கு பக்கத்தில் அவனை வந்து மோந்து பார்த்துட்டு ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி அன்ப்ரொவோக்டாக அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது யானைக்கிட்டேருந்து தப்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ரொம்ப கிட்டலாம் போய் தெரியாமல் யானை மேலே ஆல்மோஸ்ட் லிட்டரலாக போய் ஹெட்டு மோதுற மாதிரி போயும் பயந்து ஓடி வந்துடுவாங்க. இல்லை யானை ஒன்றும் செய்யாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும். நிறைய நானே பார்த்துருக்கேன். சில நேரத்தில் ரோட்டில் ஹெட்டானாக வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு ரொம்ப கிட்ட 3 அடி 5 அடி அதுவே அப்படி நின்று பார்த்துட்டு சரி நீ தானே போ அது மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி போயிடும். ஸோ அதனால் பார்த்த நேரத்துலலாம் அடிக்குன்றது இல்லை. இன்ஃபேக்ட் 80% 90% ஆஃப் த டைம் கான்ஃப்ளிக்ட் வர்றதில்லை. பட் இவ்வளோ கிட்ட இன்ட்ராக்ட்னும் போது அந்த இதுலேயும் அதோட மைண்ட் செட் மூட் அதெல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். அது மாதிரி அதுக்கு த்ரெட் இல்லாததுன்னா அட்டாக் பண்ணாது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா லேடிஸை ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டுறாங்க. ஏன்னா அது எப்போதுமே லேடிஸு குழந்தைகளா அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இதை வந்து அஃபெக்ட் பண்ணுறது பூரா ஆண்கள் தானே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யானையை போய் கல்லை எறிகிறது, இந்த ஈட்டியை வீசுறது, அதை மேலே டயரை கொளுத்தி போடுறதெல்லாம் ஆம்பளைங்கள்ன்னும் போது அவங்க வந்து தான் அக்ரெஸ் பண்ணுறாங்க. இதுங்கெல்லாம் ஒன்று மாதிரி அக்ரெஸ் பண்ணாதது. ஸோ மற்ற காட்டு விலங்குகளை அதை எப்படி இக்னோர் பண்ணுது? ஒரு யானை ஒரு காட்டுக்குள்ளே போகுதுன்னா பின்னாடியே ஒரு கூட்டமாக பண்ணியும் போகும். ஏன்னா அது மேய்ஞ்சி கீழே விழுற பொருட்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பின்னாடி பண்ணிகள்லாம் வரும். அது மாதிரி அதெல்லாம் யானை இக்னோர் பண்ணிடும். இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஈவன் அந்த கோயம்புத்தூரில் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றது கொஞ்சம் எக்ஸாகரேஷன் இருந்தாலும் பண்ணது இல்லை சார். இப்போ பெண்கள் குழந்தைகள்னா யானை ஒன்றும் பண்ணாதுன்றது உண்மையா? உண்மைதான். அது சான்சஸ் ஆர் லெஸ். ஏன்னா அது வந்து அவங்கள ஒரு த்ரெட்டாக பார்க்குறதில்ல. எப்படி ஒரு ஆம்பளையால் வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குதோ அந்த அளவுக்கு ஒரு பெண்களையோ குழந்தைகளையோ ஒரு த்ரெட்டாக பார்க்குறதில்ல. ஸோ சில நேரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு பொம்பளைகள்லாம் அங்கே காட்டுக்குள்ளே நிற்கும். யானை வந்து மிஞ்சி போனால் எனக்கு ஒரு ஆடு மேய்க்கிற பொம்பளை தெரியும், ரொம்ப அந்த காட்டு பார்டரில் தான். இப்போ காட்டுக்குள்ளே போய் ஆடு மேய்க்கக்கூடாது, இட்ஸ் அகெயின்ஸ்ட் த ரூல். காட்டில் போய் ஏன்னா ஆட்டிலேருந்து வியாதிகள் வந்து வனவிலங்குகளுக்கு பரவிடும்னு. பட் அந்த பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் பவுண்ட்ரியில் நிறைய பேர் ஆடு மேய்ச்சிருப்பாங்க. அந்த பொம்பளைக்கிட்ட என்னம்மா யானை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஊதி விட்டு போச்சு. அப்படி வந்து ஒரு த்ரெட் தான். அப்படியே போ இங்கெல்லாம் சத்தம் ஒரு சத்தம் அப்படி ஒரு 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 அப்படின்னு ஒரு ஊதும். ஆடெல்லாம் ஓடிடும் பயந்து டக்குன்னு ரொம்ப கிட்ட போச்சுன்னா. அதுதானே தவிர இட் ஹஸ் நோ இன்டென்ஷன் டு ஹார்ம். அதே மாதிரி சில நேரத்தில் எங்கள் தோட்டத்துக்குள்ள யானைகளே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண் கல்லை தூக்கி வீசும் இப்படி, இல்லைனா காலில் அப்படி எட்டி உதைக்கும். அதாவது ஜஸ்ட் சேயிங் கெட் லாஸ்ட், கெட் அவுட் ஆஃப் ஹியர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா சார், இப்போ யானைக அந்த கால் தடத்தை வச்சோ இல்லை உருவத்தை வச்சோ சின்னவர் பெரியவர்னு வித்தியாசப்படுத்துகிறோம். யானையை இந்த யானை தான்றதெல்லாம் தெரியும். யானைக்கு நம்மளை அடையாளம் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். யானைகளுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தெரியும். அவ்வளோ கியூரியஸி, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதாக இது நோட் பண்ணி. இதெல்லாம் நீங்கள் இது ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறோம். என்கிட்ட ஒரு யானை இருந்துச்சு, அதுக்கு வந்து நாங்கள் மயிலுன்னு பேர் வச்சுருந்தோம். ஏன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி 16 இயர்ஸ் அதுக்கு ஏஜ்னு. ஸோ அந்த 16 வயது நிலை படம் மாதிரி மயிலுன்னு பேர் வச்சுருந்தேன். எப்போதும் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி இருந்து என் வீட்டையே பார்த்துட்ருக்கோம்.
நான் எதையாவது பேசிகிட்டே இருப்பேன் அதுக்கிட்ட. அதுக்கு வந்து நம்ம வாய்ஸ் தெரியும். அது எங்கேயாவது வேற ஒரு இடத்துல வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வேற ஏதோ ஒரு காட்டு பார்டரில் எங்கேயோ நிற்குதுன்னா, நான் அந்த பக்கமாக எங்கேயாவது ஜீப்பில் போயிருந்தேன்னா நான் இறங்கி அந்த யானைக்கு வந்து ஏதாவது ரேண்டமாக பேசுகிறோன்னு வைங்களேன், அது பேரை சும்மா மயில் அப்படின்னு எதாவது கூப்பிட்டோன்னா தெரிஞ்சு ரெக்கக்னைஸ் பண்ணி திரும்பி பார்க்கும் மற்ற வேறு ஆட்கள் எல்லாம். ஸோ எலிஃபெண்ட்ஸ் நோ ஈச் இண்டிவிஜுவல். அதே மாதிரி யார் அதை அஃபெக்ட் பண்ணாங்கன்னு கரை வச்சும் அவங்க வாய்ஸஸை தெரியும், அது நோட் பண்ணும். அதே மாதிரி சில ஆட்களோட வாய்ஸஸை பார்த்து ரொம்ப பயந்து ஓடவும் செய்யும். எங்கள் ஏரியாவில் சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க பேரே யானை முடுக்கின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கொடுப்பாங்க, யானைகள் ரொம்ப பயப்படும் அவங்க வாய்ஸஸ்க்கு. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு அதை மிரட்டி இல்லை கிடிச்சோ துப்பாக்கியில் சுட்டிருப்பானுங்க. இவனுங்க அந்த காலத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த யானையை சுட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கொடுப்பானுங்க. ஸோ இப்போ துப்பாக்கியே இல்லாமல் போனாலும் அவன் ஒரு சவுண்டு விட்டோன்னே அந்த துப்பாக்கிக்காரன் வந்திருக்கான் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு அது உடனே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். இல்லை, இப்போ இந்த படங்கள்லாம் நம்ம கேள்விப்படுற மாதிரி இந்த பாம்பெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்குன்றதை விட சார், யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அது ஞாபகம் வச்சுட்டு பின்னாடி வந்து பழி வாங்கும். யானை 100% ஷுவராக அது ஞாபகம் வச்சுருக்கோம். பழி வாங்குறதுக்கு தேடிட்டு வருமானது தெரில. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டினான்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். கேட்கறக்கே இவ்வளோ விஷயம் இருக்கா யானைகளுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி இருக்குது சார். சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த மனித விலங்கு மோதல் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அதுக்கான ஒரு ப்ராப்பர் வேவே நம்ம கண்டுபிடிச்சு இணக்கமாக இருக்க பழகிட்டோம்னா எல்லாருக்குமே நல்லதாக ரொம்ப சுமூகமாக இருக்கும். ரொம்ப சுமூகமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதெல்லாம் சீக்கிரமாக ஷார்ட் அவுட் ஆகும்னு நம்புவோம். நன்றி சார். Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். BTech ECE.